ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைபீடம் இன்று மலர் சூடிக்கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. மணியோசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைபீடம் இன்று மலர் சூடிக்கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலைத்திடவே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலைத்திடவே. மணியோசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைபீடம் இன்று மலர் சூடிக்கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் இயேசு யார் என்பதை குறித்து சிறு வயதிலிருந்தே நாம் பல வழிகளில் பல மனிதர்கள் வழியாக கேட்டு அறிந்திருப்போம். ஆனால் அந்த இயேசு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் யார் என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்காக, எனக்கு இயேசு யார் என்பதை வரையறை செய்வதற்கான அழைப்பை இன்றைய நாளின் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை நமக்கு சொந்தமாக்கும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் பிள்ளைகளாகிய எங்களுடன் இருந்து எங்களை இந்நாளும் நீர் உமது அன்பின் அருளால் நிரப்புவீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை எந்நாளும் பாதுகாத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20
இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலைநிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசியில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறையை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்த
அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டுமென்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான உறவுகளே, ஃபிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய தத்துவயியல் படித்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு ஒரு தேர்வு நடந்தது. தேர்வுக்கு முன்னால் அந்த தேர்வினுடைய வினாத்தாள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து எங்களுடைய பேராசிரியர் தந்தை அவர்கள் எடுத்து சொன்னார். இந்த தேர்வு மிக மிக எளிய தேர்வு,
சரியா தவறா என்பதை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டால் போதும் என சொன்னார். மிகவும் கடினமான, அதே சமயத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஃபிலாசபி காலத்தில் இது போன்ற ஒரு எளிய தேர்வு என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசாக கருதினோம். தேர்வு நாள் வந்தது, தேர்வின் நேரமும் வந்தது. தேர்வு அறைக்குள் நுழைந்து எங்களுடைய பேராசிரியர் எங்களுக்கு வினாத்தாள்களை கொடுத்தார். அங்கு இரண்டு பகுதி தான். முதல் பகுதியில் கேள்விக்கான பதில் சரியா அல்லது தவறா என்பதை குறிப்பிட்டால் மட்டும் போதும். இரண்டாவது பகுதியில் அதே சரியா தவறா என்பது தான். ஆனால் அங்கு சரி என சொன்னால் அது ஏன் சரி எனவும், விடை தவறு என சொன்னால் அது ஏன் தவறு எனவும் நாங்கள் விளக்கி எழுத வேண்டும். உண்மையில் மற்ற தேர்வுகளை விட இந்த தேர்வு அந்த தேர்வு அறைக்குள் மிக கடினமானதாக இருந்தது. ஏனெனில் ஏன் சரி என்பதற்கான முறையான காரணங்களை நாங்கள் அடிக்கச் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லுகிற காரணங்கள் தான் எங்கள் பதிலில் நாங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம் என்பதை அது படம் பிடித்து காட்டுவதாய் அமைந்திருந்தது. இன்றைய நாளில் தன் சீடர்களை பார்த்து இயேசு கேள்வி எழுப்பினாரே, அந்த கேள்விக்கு சீடர்கள் பதில் சொன்னார்களே, அதில் பலர் நாங்கள் எழுதிய தேர்வை போல முதல் பகுதியில் வெற்றி பெற்றவர்கள். சரியா தவறா என்பதை மிக அழகாய் குறிப்பிட்டார்கள். ஆனால் ஏன் சரி ஏன் தவறு என்பதற்கான தெளிவான காரணங்களை புரிந்து கொள்வதில் அவர்களுக்குள் ஆழமான புரிதல் இல்லை. ஆம் நண்பர்களே, இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து 2 கேள்விகளை அவர் கேட்கிறார். தன் சீடர்களை பார்த்து, என்னை மற்றவர்கள் யார் என சொல்கிறார்கள்? இரண்டாவது, என்னை நீங்கள் யார் என சொல்கிறீர்கள்? இந்த கேள்வியை அவர் கேட்கிற இடம், சூழல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர் பிலிப்பு செசரியா பகுதிக்கு செல்லுகிறார். கலிலேய ஏரியிலிருந்து வடக்கு திசையில் ஏறக்குறைய 25 மைல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிலிப்பு செசரியா பகுதி, இது இன்னொரு காலத்தில் பான் என்கிற ஒரு தெய்வத்தின் பெயரை தாங்கி இருந்தது. ஆனால் ஏரோது பிலிப்பு என்ன செய்கிறார்? அவர் பிற்காலத்தில் தன்னுடைய பெயரையும் சீசரின் பெயரையும் இணைத்து அவர் பிலிப்பு செசரியா என அந்த ஊருக்கு பெயரிடுகிறார். பெரும்பாலும் அந்த ஊரில் பிற நம்பிக்கையை சார்ந்த பிற இனத்தவர்கள் தான் அதிகம் வாழ்கிறார்கள். அங்கே சிலை வழிபாடும் பல தெய்வ வழிபாடும் மலிந்து கிடந்தன. ஒழுக்கம் என்பது கேள்விக்குறியான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கும் தன் சீடர்களை இயேசு அழைத்து செல்கிறார். வெறும் கலிலேய யூதேய பகுதிகளுக்கு மட்டுமல்ல, கடவுளை முழுமையாய் நம்பாத அறிந்திடாத மக்களுக்கும் தன் சீடர்களை அழைத்து சென்று அங்கும் பணியாற்றிவிட்டு கேள்வியை கேட்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், நான் யார் என மக்கள் என்னை புரிந்து வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் சொன்ன பதிலில் பாருங்களே, 3 மனிதர்கள் நான்காவதாக பொதுவான ஒரு பதிலை சொல்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் அல்லது எலியா அல்லது எரேமியா அல்லது ஏதாவது ஒரு இறைவாக்கினர். இந்த 4 பேருக்குமே தொடர்பு இருக்கு. முதலில் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான். ஏன் இதே மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏரோது கூட நம்பினான். இறந்து போன திருமுழுக்கு யோவான் தான் இயேசு வடிவில் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது, இறந்து போனவர்கள் உயிர் பெற்று வருவார்கள் சில நேரங்களில் அப்படின்னு சொல்லி. ஆகவே தான் இயேசுவை மக்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா திருமுழுக்கு யோவானை போல. 2வது பார்க்கிறோம் எலியா. மலாக்கி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், ஆண்டவருடைய நாளுக்கு முன்னால் எலியா வருவார் என சொல்லி மக்கள் நம்பினாங்க. ஏன்னா அந்த எலியா இறந்ததாய் விவிலியத்தில் வாசிக்கவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு வாசிக்கிறோமே. எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா அவர் மீண்டுமாய் இறங்கி வந்திருக்கிறார், அவர் தான் இயேசுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. 3வது எரேமியா, புலம்பலின் துன்பத்தின் இறைவாக்கினர். அவர் மக்களை மனம் மாற அழைத்தார். சில சமயங்களில் தண்டனை உண்டு என சொன்னாரே, அதுபோல இயேசுவும் மனம் மாற அழைத்து தண்டனைகளை சொல்லுகிற பொழுது இவர் எரேமியாவை போல அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பினார்கள். 4வது இருந்த மக்களுக்கு சரியாய் சொல்ல தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு இறைவாக்கினர் என்று சொன்னாங்க. இந்த 4 பேரும் 3 மனிதர்கள் 4வது இறைவாக்கினர் குழுவில் பார்க்கிறோமே, இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவர்கள் மக்களை மனம் மாற அழைத்தவர்கள், மக்கள் தவறு செய்த பொழுது தவறை சுட்டி காட்டியவர்கள்,
மக்கள் வேதனையில் இருந்த பொழுது வேதனைக்கு பதில் கொடுத்து துன்பத் துயரங்களை நீக்கியவர்கள். இவர்களுடைய வரிசையில் தான் இயேசுவினுடைய பணியும் அமைகிறது. அவர் பாவங்களை கண்டிக்கிறார், மனம் மாற அழைப்பு கொடுக்கிறார், மக்களுடைய துன்பங்களை போக்குகிறார். எங்கெல்லாம் அநீதி மலிந்து கிடந்ததோ அந்த அநீதிக்கு எதிராக இயேசு குரல் கொடுக்கிறார். கடவுளுடைய சார்பாய் பேசுகிறவர்கள் இறைவாக்கினர்கள் என்கின்ற புரிதலை இயேசுவும் என்ன செய்கிறார்? நான் இறைமகன்னு சொல்லி கடவுளுடைய பிரதிநிதியாய் இறைவார்த்தை அறிவிக்கிறார். ஆகவே மக்களுடைய புரிதல் என்பது இயேசு ஒரு திருமுழுக்கு யோவான், எலியா, எரேமியா அல்லது இறைவாக்கினர். இந்த பதில் சரியா தவறா என இயேசு சொல்லவில்லை. தன்னை மக்கள் மிகச்சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்களா புரிந்து வைக்கலான்னு சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. அடுத்த கேள்வியை கேட்கிறார், அவர்களை விட்டுவிடுங்கள், என்னோடு இருக்கிறீர்களே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் யார் என கேட்கிறார். அப்பொழுது பார்க்கிறோம், பேதுரு மிக அழகான பதிலை சொல்லுகிறார். பலதைய வழிபாடு நிரம்பி இருக்கிற அந்த பிலிப்பி சிசரியா இடத்திலே, அதிலும் குறிப்பாக இறந்து போன சிலைகளை உயர்த்தி வைத்து கொண்டாடிய அந்த பகுதியில் சொல்லுகிறார், நீர் வாழும் கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லி. நீர் வாழும் கடவுளுடைய மகன். இயேசு அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார், உன் மீது என் திருவையை கட்டி எழுப்புவேன்னு சொல்லி. அதோடு பேதுரு தன் பதில் நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் சரி என சொல்ல தெரிந்த பேதுருவுக்கு எது சரி அல்லது ஏன் அவருடைய சரி என்பதற்கான விளக்கங்களை கொடுக்க முடியவில்லை. இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? நான் துன்பங்கள் படப்போகிறேன், நான் சோதனைக்கு உட்பட போகிறேன்னு சொல்கிற பொழுது பேதுருவினுடைய உண்மையான புரிதல் வெளியே வருது. ஏன்? இதற்காய் யூதர்கள் காத்து கிடந்தார்கள். ஒரு யூதனாய் பேதுரு இதற்காய் காத்து கிடந்தார். இவர் வரவேண்டும், கிறிஸ்து என்கிற மெசியா என்கிற ஒருவர் வரவேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? ரோமையரை வெல்ல வேண்டும், அவர் ரோமையரை வீழ்த்த வேண்டும். அடிமைகளாய் கிடக்கிற இந்த இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். தன்னாட்சி பெற்றவர்களாய் நம்மை வர இருக்கிற அந்த மெசியா மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு யூதனாய் இஸ்ரேல் குடும்பத்தின் ஒருவனாய் பேதுரு காத்து கிடக்கிறார். அப்படி ரோமையன் வீழ்த்தப்படுகிற பொழுது, நான் தன்னாட்சியை பெறுகிற பொழுது எனக்குள் அமைதி மீண்டுமாய் பிறக்கும் என்கிற புரிதலை பேதுரு கொண்டிருந்தார். ஆனால் அந்த புரிதல் மேலோட்டமானது என்பதை இயேசு கண்டிக்கிறார். நாங்கள் எழுதின எக்ஸாம் மாதிரி தான், பதில் எழுதிவிட்டோம், பதிலுக்கான விளக்கத்தை தவறாக எழுதியது போல பேதுரு சரியான பதிலை எழுதினார். ஆனால் அவர் பார்வையில் இயேசு என்பது எப்படி? இன்னொரு உலகத் தலைவனாய், இன்னொரு போர் வீரனாய், இன்னொரு ஆட்சியாய், இன்னொரு அதிகாரத்தின் மையமாய் இயேசுவை கண்டார். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? நான் துன்பங்கள் வழியாக உங்களை மீட்டெடுக்கிற மெசியா. அவர் கடைசியாக சொல்லுவார், நீ கடவுளுக்கு உரிய வகையில் எண்ணுவதில்லை, மனிதனுக்கு உரிய வகையில் எண்ணுகிறாய். ஏன்? மனிதன் எப்படி நினைக்கிறான்? அதிக வலுப்பெற்ற, அதிக அதிகாரம் பெற்ற ஒருவன் வர வேண்டும், அவன் வீழ்த்த வேண்டும், அவன் ஆள வேண்டும். அது மனித எண்ணம். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? இந்த மண்ணகத்தில் உன்னை ஆள்வதற்கு அல்ல, இந்த மண்ணகத்தில் உன்னை வெற்றி பெற்றவனாய் மாற்றுவதற்கு அல்ல, மாறாக விண்ணில் நீ எந்நாளும் வாழ்பவனாய் உன்னை உயர்த்துவதற்காக நீ கடந்து செல்லுகிற இந்த மண்ணக வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு நீ மேலே வருகிற பொழுது அழிவில்லாத முடிவில்லாத அந்த ஒரு நிலையின் வாழ்வின் பிள்ளையாய் உன்னை உயர்த்துவதற்கு ரத்தம் சிந்தி ஒருவர் உன்னை மீட்க வருகிறார் என்பது கடவுளுடைய புரிதல். பேதுரு மாறுபட்டு நிற்கிறார். ஆகவேதான் அவர் இயேசுவால் கண்டிக்கப்படுகிறார். பேதுருவே, நீ அப்பாலை போ, நீ மனிதனுக்குரியதை எண்ணுகிறாய்ன்னு சொல்லுகிறார். முதல் வாசகத்தில் வாசிக்கிறோமே, எந்த சோதனைக்கு, எந்த துன்பத்திற்கு தன்னை மனமோந்து இயேசு கையளிக்கிறாரோ அந்த துன்பத்தை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த பொழுது துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாய், இறைவன் மீது நம்பிக்கை அல்ல மனித காரியங்கள் மீது அதிகமான பற்று கொண்டவர்களாய் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு எதிராக கோபப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் கடவுளுடைய வல்லமையை அவர்கள் கேள்விக்குட்படுத்துகிறார்கள். மீண்டும் மீண்டுமாய் கடவுள் செய்த வல்ல செயல்களை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். ஒவ்வொரு முறை பசியும் தாகமும் வருகிற பொழுது வெகுண்டெழுகிறார்கள். அவர்களுடைய கடவுள் பற்றிய புரிதல் என்பது மிக மிக மேலோட்டமானது. தெய்வங்களுக்குள் உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை என சொல்லி விடுதலை பயணத்தில் பாடிய அதே கூட்டம், ஆண்டவர் எங்களை என்றென்றும் அரசாள வேண்டும் என சொல்லி சொன்ன அதே கூட்டம்தான்
அதற்கான விளக்கத்தை எப்படி கொடுக்குறாங்க? இவர் எங்களை ஆளுகிற பொழுது எங்களுக்கு உணவு கொடுப்பார், எங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார், எங்களுக்கு மன்னா கொடுப்பார், எங்களுக்கு மேகமாய் நெருப்பாய் வருவார்னு சொல்லி உடல் சார்ந்த தேவைகளுக்கு தங்களுக்கு ஒருவர் தேவை என்கின்ற பார்வையில் தான் அவர்கள் கடவுளை கண்டார்கள். ஆனால் கடவுள் அதை விட கடந்து அவர்களை புரிந்து கொள்ள அழைக்கிறார். அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்குமான கேள்வி, பலர் மாற்று நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் இல்லை என சொல்லிக்கொள்ளும் மத்தியில் நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமே, உங்களுக்கும் எனக்கும் கடவுள் என்பவர் யார்? அந்த கடவுள் யார் என்பதற்கான பதிலில் நாம் கொடுக்க போகிற விளக்கம் என்ன? கடவுள் என்னுடைய குடும்ப தேவைகளுக்கு மட்டும், என் பொருளாதார தேவைகளுக்கு மட்டும், எனக்கு நல்ல சுகம் தருவதற்கு மட்டும் என சொல்லி இஸ்ரேல் மக்களைப் போல உடல் சார்ந்த விதத்தில் கடவுளை நாடுகிற மக்களாய் இருக்கிறோமாம்? அல்லது பேதுரு பார்த்தது போல என்னால் போர் செய்ய முடியவில்லை, என்னால் வலியவனை வெற்றிக்கொள்ள முடியவில்லை, ஆகவே இயேசு என்கிறவர் வலியவனாய், வெற்றி வீரராய், போர் வீரராய், கடவுளின் வழக்கரமாய் வந்து வெற்றியை கொடுப்பார்னு சொல்லி நம்மால முடியாத செய்கிற இன்னொரு அரசியல் தலைவனாய் இயேசுவை காண்கிறோமா என்கின்ற கேள்வியை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய நாள் கொடுக்கிற செய்தி மிக ஆழமானது. கடவுள் நம்மை சோதனை வழியாக அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்கிற பொழுது நம்மை அவர் இன்னும் நிரம்ப ஆசீர்வதிப்பார். ஒரு ஆலயத்திற்கு நற்செய்திக்காக சென்றிருந்த பொழுது அந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலர் ஒருவர் இருக்கிறார், பரிந்து பேசுகிற ஒரு புனிதர். திருப்பலி முடிந்தவுடன் பார்க்கிறேன், அந்த பரிந்துரையாளருடைய சுரூபத்தை அந்த ஆலயத்தினுடைய மையப்பகுதியில் வைத்திருக்கிறார்கள். நற்கருணை பெட்டி எங்கே இருக்குன்னா அது ஓரத்தில் இருக்குது. பூசை முடிஞ்சோன்னு பார்க்குறேன், எல்லாம் சாமியாட்ட சிலுவை வாங்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நேராக போய் எல்லா கூட்டமும் அந்த புனிதரை கண்களை உயர்த்தி பார்த்து அங்கே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நற்கருணை பெட்டிட்ட ஒரு மனுஷன் கூட கிடையாது. எனக்கு அதை கண்ட பொழுது மனம் வேதனை கொடுத்தது. உண்மையில் நான் நம்பினேன், என்னோடு இணைந்து அந்த பங்கின் புனிதரும் வேதனைப்பட்டிருப்பார். என் அன்பு பிள்ளைகளே, என்னிடத்தில் நீங்கள் முழந்தாள் படியிட்டு கரம் குவித்து அழுவதற்காகவா நான் உங்களுக்கு முன்னால் ஒரு பாடமாய் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறேன்? உயிருள்ளவர், வல்லமை உள்ளவர், உங்களை சகல நன்மைகளால் நிரப்ப வல்லவர் இதோ இங்கே இருக்கிறாரே, அங்கே போங்கன்னு சொல்லி அவரும் தனக்கு முன்னால் மண்டியிட்ட மக்களை பார்த்து வேதனைப்பட்டிருப்பார். அவர்களுடைய கடவுளை பற்றிய புரிதல் மிக மிக குறைவானது, அரைவை கட்டுத்தனமானது. ஒரு இறப்பு திருப்பலிக்கு செல்கிறோம். இறப்பு திருப்பலிக்கு செல்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தையின் காதில் விழுது, எது செஞ்சாலும் முறையாக செய்யணும்பா. வீட்டிலிருந்து உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாங்கியமும் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நேரம் எடுத்து மணிக்கணக்கில் அந்த சாங்கியத்தை செஞ்சவங்க திருப்பலிக்கு என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ நேரத்தில் பூசையை முடிப்பீங்க ஃபாதர்? யாரெல்லாம் அந்த இல்லத்திலே இறந்து போன ஒருவருக்காய் அவ்வளவு கடமைகளை செய்தார்களோ அதில் பாதி பேர் கூட பூசைக்கு உள்ளே வரலை, வெளியே நின்று ஓய்வு எடுக்கிறாங்களா, ஏன்னா திருப்பி கல்லறை கொண்டு போய் அங்கே அடக்கம் செய்யணுமா. இறந்து போனவருடைய ஆன்மை இளைப்பாறுதலுக்கு எது பயன்படும் என்பதை கூட தெரிந்து வைத்திருக்காத கடவுளை பற்றிய தவறான புரிதல் கொண்டிருக்கிற மக்கள். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வச்சுட்டு நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் முழந்தாள் படிக்கிட்டுங்க, ஜெபிங்க, அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார்னு சொல்லுவார். ஏன்? அவர் தான் உயிருள்ளவர். நற்கருணை ஆசீர்வாதத்திற்கு யாரும் வரலை. நற்கருணை ஆசீர்வாதம் முடித்து அன்னதானம் போட்டதுக்கப்புறம் தேர் எடுக்கிறாங்க. தேரில் அந்த ஊருடைய புனிதருடைய சுரூபத்தை வச்சு கொண்டு போகிறாங்க. ஊரே கூடி வந்து நிற்குது. ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் குடத்தை ஊற்றி கழுவிக்கிட்டு மெழுகுத்திரையை பிடிச்சிக்கிட்டு தூபம் காமிச்சிக்கிட்டு உண்டியில் காசை போட்டுக்கிட்டு இரவெல்லாம் முழித்திருந்து ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மக்கள் நின்று சுரூபத்துக்கு முன்னால் அப்படியே கண்ணீரோடு நிற்கிறாங்க. அட பாவிகளா, சுரூபம் அல்லையா, நற்கருணையில் ஆண்டவர் வந்தாரே, அங்கே தானே போயிருக்கணும். நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள், நான் யார் என நீங்கள் உணர்கிறீர்கள் என்ற பதிலுக்கு இன்னும் நம்மில் பலர் மிக தவறான பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கடவுளை பற்றிய புரிதல் மிக தவறாகவே இருக்கு. கடவுள் இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறார். மிக சரியாக பதிலை சொன்ன பேதுரு தானே மிக தவறான காரணங்களை அடுக்குகிறார். நாமும் அப்படிதான். எனக்கு எல்லாமே ஏசப்பா தான், எனக்கு எல்லாமே ஏசுதான்னு சொல்லுவோம். ஆனால் என் பங்கில் ஒருத்தவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தேன். கோயிலில் அந்தளவுக்கு முட்டி போட்டு ஜபிக்கிறவங்க, வீட்டில் ஒரு பிரச்சனை, பிள்ளைக்கு முடியலை, அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு இந்து கோயிலில் போய் உட்காந்தாங்க, வேண்டிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நெத்தியில் அவரை பூசிட்டு உட்காந்துருந்தாங்க. இங்கே வந்தால் ஒரு வேஷம், அங்கே போனால் ஒரு வேஷம். எனக்கு எல்லாம் ஏசப்பா தான் ஏசப்பா தான் ஏசப்பா தானே சொன்னாங்க. அவர்கள் வாயில் இயேசு இருக்கிறார், அவர்கள் வாழ்க்கையில் இயேசு இல்லவே இல்லை. ஆக அன்பு உறவுகளே, நாம் இயேசு யார் என்பதை தீர்மானிப்போம்.
அந்த பதில் என்பது வெறும் அறிவு தளத்திலிருந்து வருதுன்னு சொன்னால் அது நமக்கு பயன் கிடையாது. அது உணர்வு தளத்திற்கு செல்ல வேண்டும். நான் யார் இயேசுவை சொல்கிற பொழுது அவர் என்னில் கலந்தவர், எனக்கு எல்லாம் ஆனவர்னு சொல்லி எப்பொழுது இயேசுவை நாம் உணர்கிறோமோ அதுதான் பேதுரு சொன்னார். பேதுரு சொல்லுவார், இன்னைக்கு எந்த பேதுரு மிக தவறாய் காரணங்களை அடுக்கினாரோ அதே பேதுரு பின்னாளிலே தன் தவறுகளை திருத்தி கொண்டு சொல்லுவார், பாருங்களே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, இயேசு மட்டுமே இருக்கிறார், அவர் நாமத்தை சொல்லுகிறேன், நீ எழுந்து நடன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அவர் சரியான காரணங்களை கண்டுபிடித்தார். அவர் வழியாக கடவுள் சகல நன்மைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். நாமும் எனக்கு இயேசு யார் என்பதை சரியாய் வரையறை செய்வோம், சரியான காரணங்களை கொடுப்போம், இயேசுவை உணர்வு தளத்திற்கு மாற்றுவோம். அப்பொழுது அவர் நம்மை மிகச் சரியாய் பயன்படுத்துவார். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். அன்று உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானகத் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது பலியை கயிற்று பலியாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து நிலை வாழ்வையும் மீட்பையும் வழங்கும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்தும் அவர்கள் தம் பணிகள் வழியாக திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு வழங்குகிறவரே, எங்கள் பலவீனங்கள், எங்கள் பாவங்கள் உம்முடைய அமைதியை பெறுவதற்கு தகுதியில்லாதவர்களாய் எங்களை மாற்றிவிடாதபடி உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, உலகம் தர முடியாத உம்முடைய அமைதி எங்களுக்குள்ளும் எங்கள் இல்லங்களிலும் நிறைவாய் நிலையாய் குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. நான் உங்களுக்கு யார் என நம்மை நோக்கி வினா எழுப்புகிறவர். மிக சரியான பதிலை எழுத தேவையான ஆற்றலை திருவுடலாய் நமக்குள் தர வருகிறார்.
இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தளிர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை வழிபாட்டிலே திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சீடர்களை பார்த்து நான் உங்களுக்கு யார் என்கின்ற வினாவை எழுப்பியவரே, இதோ அந்த கேள்வி எங்களுடையதாய் மாறட்டும். நீர் எங்களுக்கு யார் என்பதை எங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் நாங்கள் முறையாய் வரையறை செய்ய தேவையான பலனை தாரும். ஆண்டவரே, வாழும் கடவுளின் மகனாக பேதுருவின் கண்களுக்கு நீர் வெளிப்பட்டது போல ஆண்டவரே, எங்களுடைய கண்களுக்கு முன்னதாகவும் உம்முடைய வெளிப்பாட்டை நீர் கொடுத்திருளும். ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானாக, எலியாவாக, எரேமியாவாக அநேக மக்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிந்த நீர்தாமே வாழுகிற கடவுளுடைய வாழும் மகனாய் பேதுருவுக்கு முன் வெளிப்பட்டது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் எங்களுக்கும் உம்முடைய காட்சியை தாரும். ஆண்டவரே, நாங்களும் பேதுருவை போல உம்மை அறிக்கையிடவும், ஆனால் எங்களுடைய அறிக்கை ஆண்டவரே அது ஏதோ எங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் உங்களை சார்ந்திருக்கிறபடியாக இல்லாமல் ஆண்டவரே, நீரே எங்கள் எல்லாமாய் மாறுகிற வாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நீர் இந்த உடல் அளவில் அல்ல, மாறாக ஆன்ம அளவில் எங்களுக்கு நீர் ஆயனாய், காவலாளியாய், எங்கள் மேய்ப்பனாய் இருந்து ஆண்டவரே, நிலை வாழ்வின் மக்களாய் எங்களை உயர்த்தும். துன்பத்தின் தோற்றுப்போன இஸ்ரேல் மக்களைப் போல அல்ல ஆண்டவரே, துன்பத்தை மனமுந்து ஏற்று சிலுவைக்கு தன் தோள் கொடுத்த இயேசுவை போல நாங்களும் துன்பத்தின் வழியாக உம்மை மாற்றுப்படுத்தவும், இதோ உமக்காய் சிலுவைகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவை உரிய காலத்தில் உயர்த்திய நீர்தாமே, மனமுந்து உமக்காய் நாங்கள் சுமக்கிற சிலுவைகள் வழியாக எங்களையும் உரிய காலத்தில் ஆசீர்வதித்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னும் விண்ணக குடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய தாயே, அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறையச் செய்வாய். ஆரோக்கிய தாயே, அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே,
இறையருள் நிறையச் செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.